அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகிலே 2 நண்பர் இருந்தார்கள். ஒருவர் சாலிஹான நண்பர், இபாதத்களில் ஈடுபடக்கூடிய நண்பர், அல்லாஹ்வை நினைவு கூர்கின்ற நண்பர். இன்னொருவர் இருந்தார், அவர் அவருக்கு மாற்றமான ஒருவர். பின்பு இருவரும் மரணித்து ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்கிறார், ஒருவர் நரகத்திற்கு செல்கிறார். அப்போது சொர்க்கத்தில் இருக்கின்ற அந்த நல்ல முஃமினை பார்த்து அல்லாஹ் தஆலா, யா அப்த், என்னுடைய அடியானே, உனக்கு இந்த சுரக்கத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மனிதன் சற்று சிந்தித்து விட்டு, இந்த உலகத்தில் இந்த சொர்க்கத்தில் எனக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை, ஒன்றே ஒன்றை தவிர என்று கூறினார். அப்போது அல்லாஹ் தஆலா என்ன குறைபாடு என்று அந்த மனிதன் வினவிய போது, யா அல்லாஹ், என்னோட உலகிலே ஒரு நண்பர் இருந்தார், அவர் என்னைப் போலவே இபாதத்களில் ஈடுபட்டார், ஏதோ அவர் செய்த ஒரு சில பிழைகளின் காரணமாக அவர் நரகத்திற்கு சென்று விட்டார் என்று கூறினார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா வழக்குமாரிடம் சென்று, எனது அடியானின் நண்பனை நரகத்திலிருந்து அழைத்து வா என்று கூறினார். அப்பொழுது நரகத்தில் இருக்கின்ற ஏனைய முஸ்லிம்கள் அவனை பார்த்து, "ஃபமா மின் ஷாஃபிஈன்", எங்களுக்கு உலகத்திலே இப்படி ஒரு நண்பர் இல்லையே, எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு நண்பர் இல்லையே என்று கை செய்யப்படுவார். எனவே நாம் உலகில் சம்பாதிக்கின்ற நண்பர்களை நமது வறுமை வாழ்க்கைக்காகவும், சொர்க்க வாழ்க்கைக்காகவும், கபருடைய வாழ்க்கைக்காகவும் சம்பாதிப்போம்.